முழுக்க முழுக்க இது வந்து இஸ்லாமியர்களுடைய இதுதான், என்னமோ இஸ்லாமியர்கள் எல்லாருமே இதை கேட்டுட்டு சந்தோஷமா பட்டாசு வெடிச்சு கொண்டாடுற மாதிரி அந்த அளவுக்கு கீழ்த்தரமா செஞ்சிருக்கிறாங்க. நல்லா யோசித்து பாருங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு சேட்டலைட் சேனல் கூட கிடைத்த தகவல்களை எந்த மாதிரி கொண்டு போய் சேர்க்கணும், அதுல எந்த மாதிரி அதுல எதெல்லாம் ஃபில்டர் பண்ணணும், எதெல்லாம் சொல்லணும் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கு. ஆனா இந்த தமிழ் பொக்கிஷம் என்று சொல்லக்கூடிய இந்த நபருக்கு அந்த மாதிரி கட்டுப்பாடுகள்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. இது மாதிரி ஒருத்தர் இல்லை, நிறைய பேர் இருக்கிறாங்க. என்றைக்குமே தீவிரவாதத்துக்கு மதம் கிடையாது, இதை வேற எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. தீவிரவாதத்துக்கு மதம் கிடையாது, மதம் என பிரிந்தது போதும் அப்படின்ற இதெல்லாம் இப்ப போட்டு கொண்டு வருவானுங்க, எல்லாம் பண்ணுவானுங்க அப்படின்னு. இது எந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான மட்டமான செயல். அவங்களுக்கு பாதுகாப்பாக அவர்களுக்கு குழந்தைகளை அங்க இருக்க கரடுமுரடான பாதைகள்ல பத்திரமா கொண்டு போய் ஆறுதல் சொன்னவர்கள் இஸ்லாமியர்கள். அவர்களுக்கு எதிராக தாக்குதல் வரும் பொழுது முன்னாடி நின்று சுடுபட்டு இறந்தது ஒரு இஸ்லாமியர். பேரை வைத்து அவன் தீவிரவாதி இருக்கானா இல்லையான்றதை முடிவு செய்வது மிக 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 ஒரு மோசமான, ஒரு கீழ்த்தரமான, ஒரு அருவருக்கத்தக்க. உடனே அப்படியே பூந்துக்கிட்டு வந்துக்கிட்டு பாருங்க இந்த இஸ்லாமியர்கள் எவ்வளவு மோசமா பண்ணியிருக்காங்க பாருங்க பாருங்க. நான் சொன்னேன்ல, நானே இந்த மாதிரிலாம் இருக்கு, இவ்வளவு கீழ்த்தரமா இருக்கு. சொல்ல போனா அந்த தீவிரவாதிகளுக்கும் இங்க இருக்கக்கூடிய இந்துத்துவ தீவிரவாதிகளுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. இஸ்லாமிய பெயர் தாங்கிகள் வந்து ஒரு செய்யக்கூடிய தவறுக்கு இங்க இருக்கக்கூடிய, இங்க வாழக்கூடிய, எனக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய சகோதரன் நான் எதுக்கு சண்டை போடணும்? நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் தண்டர தமிழன் ஜிஸ்டீன். இன்றைக்கு இந்தியாவே ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்தில் ஆழ்ந்திருக்கு. காஷ்மீர் பகல்காம் பகுதியில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல்ல 28 பேர் கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இது நேற்று மத்தியானம் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் கூட இதை நினைத்து வந்து பல வேதனைகளை வந்து பகிர்ந்துட்டே வராங்க. இந்த தாக்குதல் குறிப்பாக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. காரணம், ஒரு அப்பாவி சுற்றுலா பயணிகள் மீது இந்த அளவு ஒரு கொடூரமாக ஒரு செயலை செய்யணுமா? அந்த ஒரு கேள்வி வந்து எண்ணம் எழுந்திருக்குது. இந்த செயலை செய்தது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த லஷ்கர்-இ-தொய்பா தடை செய்யப்பட்ட இயக்கமான இந்த லஷ்கர்-இ-தொய்பா இயக்கத்தினுடைய ஒரு கிளை இயக்கமாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தில் சேர்ந்தவர்கள் தான் இந்த தாக்குதலை வந்து நிறைவேற்றிருக்கிறாங்க. இவருடைய 4 பேருடைய புகைப்படமும் வந்து வெளியே வந்திருக்குது. சுற்றுலா பயணிகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பகல்காம் பகுதிகளில் எல்லாருமே அங்க மகிழ்ச்சிகரமாக இருந்த சமயத்துல, குதிரை சவாரி இவர்களாம் சென்ற சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா திடீரென அவர்கள் முன்னாடி சென்று, நீங்கள் யார், உங்களுடைய பேர் என்ன, நீ வந்து இஸ்லாமியரா ஹிந்துவா என்று பெயரை கேட்டு அவர்களை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஆண்களை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நேவல் ஆபீஸருடைய அவர் வந்து இப்பதான் திருமணம் ஆகி அவர் வந்து சுற்றுலாவுக்காக மனைவியோட வந்திருக்கிறாரு. அந்த அவரை வந்து சுட்டுக் கொண்டிருக்கிறாங்க. அந்த மனைவியுடைய கதறல்கள்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப வேதனையாக இருந்தது. அதே போல ஒரு பிசினஸ் மேன், அவருடைய ஃபேமிலியும் அதே மாதிரி வந்து அவரும் சுடப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார். இப்ப இந்த விஷயத்துல ஒரு பக்கம் அரசு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய செயலை செய்யறாங்க. காவல்துறை, இராணுவத்துறை எல்லாருமே அவருடைய பங்கை வந்து முன் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்த ஃபுல்லா சீல் வச்சு செஞ்சிருக்கிறாங்க. காலையில கூட சம்பந்தப்பட்ட 2 பேரை சுட்டு கொண்டிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டே இருந்தாலும் கூட முழுமையான தகவல்கள் இன்னும் அப்பப்பதான் வெளியாகுது. அதுவும் நேற்று இரவுக்கு மேலதான் ஓரளவு அதிகாரப்பூர்வ தகவல்கள்லாம் வெளியாக ஆரம்பிச்சிச்சு. ஆனா அதற்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா பல ஒரு மத துவேஷ பதிவுகள் வந்து நம்ம வந்து ரொம்ப அதிகமா போட ஆரம்பிச்சாங்க. இஸ்லாமிய வெறுப்பு அப்படின்றத இந்த இந்துத்துவ தீவிரவாதிகள் முழுக்க முழுக்க மக்கள் கண்ணில் கொண்டு போய் வந்து பாத்தீங்கன்னா திணிக்க ஆரம்பிச்சதை பார்க்க முடிஞ்சது. இந்த தமிழ் பொக்கிஷம் அப்படின்ற சேனல் சொல்லக்கூடிய அந்த ஒரு நபருடைய அந்த குறிப்பிட்ட அந்த வீடியோவை வந்து எல்லாருமே ஷேர் பண்ணி பாருங்க, இஸ்லாமிய தீவிரவாதம் வந்து கண்டிப்பா நம்ம தட்டி கேட்கணும். ஒரு ஆண்மகன் அவர் வந்து ஓப்பனா பேசியிருக்கிறாரு, அதை பண்ணிருக்காரு, இதை பண்ணிருக்காருன்னு. அதுலயும் அவர் ஆக்ரோஷமா பாத்தீங்க அப்படின்னா இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு நைஸா வந்து பாத்தீங்கன்னா நஞ்ச விதைக்கிற மாதிரியான செயல்கள்லாம் வந்து பேச்சு அவர் வந்து நல்லா தெளிவா தெரிஞ்ச ஒரு பேச்சுல அது குறிப்பிட்டு யாரை தாக்குறாரு என்ன அப்படின்றது அது ஆரம்ப காலத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான பேச்சுகள் தான் இருக்கும். குறிப்பிட்டு இந்த மாதிரி இருக்குது அப்படின்றது ரொம்ப ஏர்லியராகவே பதிவுகள், எல்லா பதிவுகளும்
நேரடியாக அரசிலிருந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது போல எல்லா பதிவுகளையும் வந்து பாத்தீங்க அவர்னா அவர் விரும்பி போட்டுட்டா அப்படி. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கடந்த முறை ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு கேரளாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம் நடைபெற்றது. அதற்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்போட தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பதிவுகளை போட்டு திரும்ப அந்த பதிவுகள்லாம் வந்து நீக்கின இந்த நபர் தான் நேற்று அவ்வளவு தூரம் ஒரு ஆக்ரோஷமாக பேசுகிறார். அந்த பதிவை வைத்துக்கொண்டு இங்க இருக்கக்கூடிய இந்த இந்துத்துவ தீவிரவாதிகள் என்ன செய்யறாங்க அப்படின்னா இஸ்லாமிய தீவிரவாதிகள் அப்படின்ற அந்த ஒரு இதை வந்து பாத்தீங்கன்னா கட்டமைக்கிறாங்க. முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களை குறி வச்சு அவருடைய மனசு கஷ்டப்படுற மாதிரி அவர்களை டார்கெட் பண்ணணும், அவர்களை ஒழிக்கணும், இந்த மாதிரியான பதிவுகள்லாம் வந்து பார்க்க முடியுது. நீங்க வந்து பாத்தீங்களா இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, இஸ்ரேல் வந்து செய்தது மிகப்பெரிய ஒரு சரியான ஒரு செய்தி தான், அது மாதிரிதான் இங்கேயும் இவங்களை ட்ரீட் பண்ணணும், என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமிய பெயர் தாங்கிகள் வந்து ஒரு செய்யக்கூடிய தவறுக்கு எப்படி இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர் பொறுப்பாக முடியும்? அங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மனிதர் வந்து ஒரு தவறு செய்யறாரு அவர் அப்படின்றதுக்காக இங்க வாழக்கூடிய எனக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய சகோதரன் நான் எதுக்கு சண்டை போடணும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுக மாட்டேங்குது. அதுவும் பாத்தீங்க அப்படின்னா முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி பதிவுகள்லாம் வந்து ரொம்ப பயந்து போட்டாங்க, அது குறிப்பிட்ட நபர்கள் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு இந்த மாதிரியான ஒரு கீழ்த்தரமான பதிவுகளை சகஜமாக இருக்கக்கூடிய நபர்கள் கூட அவர்கள் மனசுல இத்தனை நாள் அந்த எண்ணம்லாம் இருந்திருக்கு, இப்ப அதை தீர்த்துக்கிற மாதிரியாக என்ன பண்றாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க இது வந்து இஸ்லாமியர்களுடைய இதுதான், என்னமோ இஸ்லாமியர்கள் எல்லாருமே இதை கேட்டுட்டு சந்தோஷமா பட்டாசு வெடிச்சு கொண்டாடுற மாதிரி அந்த அளவுக்கு கீழ்த்தரமா செஞ்சிருக்கிறாங்க. நல்லா யோசித்து பாருங்க, இந்த தாக்குதலுக்கு வந்து இறந்ததுல ஒரு இஸ்லாமியரும் இருக்கிறார். அவருடைய பெயர் சையது ஹசன் ஷா என்ற ஒரு நபர். அவர் இவர்களுக்கு எதிராக போராடி இருக்கிறார். இவர் அங்க ஒரு குதிரை அந்த குதிரை சவாரி செய்யக்கூடிய அந்த ஒரு தொழில செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய குதிரை சவாரியில சுற்றுலா பயணியை ஏற்றிக்கொண்டு செல்லும் பொழுது இந்த தீவிரவாதிகள் வந்து அவர்கள் வந்து அங்க தாக்குதல் நடத்தும் பொழுது இவர் எதிர்த்து வந்து அவங்களை தாக்கியிருக்கிறாங்க. அதற்கு அவர்கள் சுட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த இடத்துல மதம் என்ற ஒரு விஷயம் பார்க்கப்படல. அதே போல அவர்கள் செய்யக்கூடிய அந்த ஒரு தவறான செயலுக்கு மற்றவர்களை யாரும் பொறுப்பேற்க முடியாது. இந்த செய்தி வந்து ரொம்ப தாமதமாக இரவுக்கு மேலதான் இந்த செய்தியே வெளிவந்தது. அதற்கு முன்னாடியே எந்த அளவுக்கு வந்து ஒரு இஸ்லாமிய வெறுப்பை வந்து திணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பதிவுகளை இப்ப வரைக்கும் திணிச்சுட்டு இருக்கிறதா பார்க்க முடியுது. சொல்ல போனா அந்த தீவிரவாதிகளுக்கும் இங்க இருக்கக்கூடிய இந்துத்துவ தீவிரவாதிகளுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. கண்டிப்பாக இது குறித்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். காரணம் என்ன அப்படின்னா இது சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு ஆபத்தான ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய, அதே போல முழுமையாக தகவல் கிடைப்பதற்கு முன்னரே அந்த தகவலை எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்ற குறைஞ்சபட்ச ஒரு இந்த கண்ணியமாவது இருக்க வேண்டும். நல்லா பார்த்துக்கங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு சேட்டலைட் சேனல் கூட கிடைத்த தகவல்களை எந்த மாதிரி கொண்டு போய் சேர்க்கணும், அதுல எதெல்லாம் ஃபில்டர் பண்ணணும், எதெல்லாம் சொல்லணும் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கு. ஆனா இந்த தமிழ் பொக்கிஷம் என்று சொல்லக்கூடிய இந்த நபருக்கு அந்த மாதிரி கட்டுப்பாடுகள்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. இது மாதிரி ஒருத்தர் இல்லை, நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை அப்படியே மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் அந்த அளவு மோசமாக அதை ஒரு டெலிவரி பண்ணும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு கோபத்தையும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலையும் ஏற்படுத்துவதற்கு வழிவகையாக அமையும். இந்த நோக்கம் எப்படி வராம போகுது அப்படின்னு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு மனசுல வெஞ்சன்ஸ் மறைமுகமாக இருக்கிறது. நேரடியாக நீங்க குற்றம் சுமத்த முடியாது. இன்றைக்கு வந்து ஒரு குற்றம் சுமத்தும் பட்சத்துல வந்து நாம வந்து ஒரு குற்றவாளி கொண்டுல வந்து நம்மளை கொண்டு போய் நிப்பாட்டிச்சிருவாங்க. அப்ப நீ இப்படியா அப்படியான்னு. என்றைக்குமே தீவிரவாதத்துக்கு மதம் கிடையாது. இதை வேற எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, தீவிரவாதத்துக்கு மதம் கிடையாது, மதம் என பிரிந்தது போதும் அப்படின்ற இதெல்லாம் இப்ப போட்டு கொண்டு வருவானுங்க, எல்லாம் பண்ணுவானுங்கன்னு அப்படின்னு. இது எந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான மட்டமான செயல். நல்லா யோசித்து பாருங்க. இந்தியாவில் எல்லாருமே குடிமகன்கள் தான், எல்லா மதத்திலும் வாழக்கூடிய இதுதான். இத்தனை ஆண்டு காலமாக அப்படிதான் இருந்துட்டு வராங்க. அதாவது என்றைக்குமே தீவிரவாதத்துக்கும் மதத்திற்கும் சம்பந்தம் கிடையாது, தீவிரவாதத்துக்கும் எதுக்குமே சம்பந்தம் கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க நல்லா படிச்சு தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா இன்றைக்கு என்ன பண்றாங்கன்னா இந்த மதத்தை வைத்து அரசியல், அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். சொல்ல போனா இந்த பிரச்சனைக்கு யாரு வந்து முக்கிய காரணம் பொறுப்பேற்கணும் அப்படின்னா மத்திய அரசு, ஆளும் பாஜக அரசு தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். ஆனால் அவர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா பிரச்சனையை திசை திருப்பி விட்டு இதை அரசியல்ல வந்து முழுக்க முழுக்க கொண்டு போய் சேர்க்கணும், மக்கள்கிட்ட வந்து ஒரு தரப்பினர் மீது கோபத்தை உண்டாக்கணும், அந்த கோபத்தை சாதகமா வச்சு செய்யணும். நல்லா பாருங்க, வகுப்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக போராட்டங்கள் அங்கங்க நடைபெற்றிருக்கு, மும்முரம் நடைபெற்றிருக்கு, உச்சநீதிமன்றம் தடையை அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கிற சமயத்துல இப்ப இந்த மாதிரியான செய்திகள் எல்லாமே நீர்த்து போகும் விதமாக அமைக்கக்கூடிய செய்திகளாக தான் இருக்குது. அதுவும் கொண்டு போய் சேர்க்கும் விதத்துல பொறுத்து மாறுபடும். அந்த பிரச்சனையும் இந்த பிரச்சனையும் வேறு, நல்லா புரிஞ்சுக்கணும். காரணம் என்ன அப்படின்னா இது வந்து உள்நாட்டில் இருக்கக்கூடிய
ஒரு நிலம் சம்பந்தமான ஒரு ஒரு திட்டம், வரைமுறை, இது சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது தீவிரவாதம் சம்பந்தமுடையது. ஆனால் இரண்டையும் பின்னிப்பிணைகிற மாதிரி கொண்டு போய் ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு போய் சேர்ப்பாங்க. பதிவுகள்லாம் அந்த அளவு கீழ்த்தரமாக இருக்கிறது. அச்சுராஜா முதற்கொண்டெல்லாம் இஸ்லாமிய வெறுப்பு, இஸ்லாமிய தீவிரவாதம் அடிக்கடி அந்த வார்த்தையை உபயோகிச்சுட்டே வராங்க. இது எந்த அளவு ஒரு மோசமான ஒரு செயல் அப்படின்றது தெரியல. அங்க பாதிக்கப்பட்டவர்களை அந்த பகல்காம் பகுதியிலிருந்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்றது இஸ்லாமியர்கள். அவங்களுக்கு பாதுகாப்பாக அவர்களுக்கு குழந்தைகளை அங்க இருக்க கரடுமுரடான பாதைகள்ல பத்திரமா கொண்டு போய் ஆறுதல் சொன்னவர்கள் இஸ்லாமியர்கள். அவர்களுக்கு எதிராக தாக்குதல் வரும் பொழுது முன்னாடி நின்று சுடுபட்டு இறந்தது ஒரு இஸ்லாமியர். அப்படி இருக்கும் பொழுது ஏதோ ஒரு குறிப்பிட்ட அமைப்பு எதையோ ஒரு காரணம் காட்டி அப்பாவி மனிதர்களை கொலை செய்யும் பொழுது அது எப்படி ஒரு மதத்தை காரணம் சொல்ல முடியும்? உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கு. ஒரு ட்ரெயின்ல ஒரு RPF 3 இஸ்லாமியரை சுட்டுக் கொன்றார், சம்பந்தமே இல்லாம. அந்த செயலும் இந்த செயலும் ஒரே செயல் தான். அவனும் தீவிரவாதி, இவனும் தீவிரவாதி, இப்படிதான் பார்க்க வேண்டுமே ஒழிய இங்க பேரை வைத்து அவன் தீவிரவாதி இருக்கானா இல்லையான்றதை முடிவு செய்வது மிக 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 ஒரு மோசமான, ஒரு கீழ்த்தரமான, ஒரு அருவருக்கத்தக்க ஒரு செயல். உடனே அப்படியே வந்துகிட்டு பாருங்க இந்த இஸ்லாமியர்கள் எவ்வளவு மோசமா பண்ணிருக்காங்க பாருங்க. நான் சொன்னேன்ல, நானே இந்த மாதிரிலாம் இருக்கு, இவ்வளவு கீழ்த்தரமா இருக்கு. பதிவுகள்லாம் பாருங்க, கமெண்ட் எல்லாம் பாருங்க. ஓரளவு புரிதல் இருக்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆனா அதே நேரத்துல ஒரு இன்னசென்ட் பீப்புள், அப்பாவி மக்கள் எடுத்த உடனே எல்லாத்தையுமே அவங்க என்ன விதத்தை சொல்றாங்களோ அதே விதத்தை ரிசீவ் பண்ணிக்குவாங்க. இந்த குறைஞ்சபட்ச அந்த ஒரு பொறுப்புணர்வு கூட இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த யூடியூபர்ஸ், இந்த நெட்டிசன்ஸ், இன்னும் இருக்கக்கூடிய அந்த சமூக வலைதளங்கள்ல எந்த அளவு தீவிரவாத செயல்களை, எந்த அளவு மோசமான செயல்களை வலியுறுத்தக்கூடிய நபர்களுக்கெல்லாம் என்ன சொல்வது என்றதும் தெரியவே இல்லை. அங்க நடக்கிற தீவிரவாதத்துக்கும் சரி, இங்க நடக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு ஒரு சோசியல் மீடியா தீவிரவாதத்துக்கும் சரி முற்றுமொழி அரசாங்கம் வைத்தாக வேண்டும். அதுவும் தமிழக அரசு. அந்த அரசாங்கம் என்ன செய்ய போகுது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இதை கண்டிப்பாக அரசியலாக்க போறாங்க அப்படின்றதுதான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இங்க இருக்கக்கூடிய அரசு உடனடியாக தீர்வு காண வேண்டும். எந்தெந்த நபர்கள் எல்லாருமே மிகவும் ஒரு மதத்தை கீழ்த்தரமாக பேசக்கூடியவர்களாக இருக்கட்டும், அதே வேளையில் மத வெறுப்புகளை உண்டாக்கி மக்களிடையே சண்டை சச்சரவை உண்டாக்கும் விதமாக பதிவுகளை போட்டவர்களை உடனடியாக அவர்களை கைது செய்து அவர்களை பதிவுகளை நீக்க வேண்டும் அப்படின்றதுதான் கண்டிப்பா நாம் பார்க்க வேண்டும். இந்த பகல்காம் பகுதியில் பெற்ற சுற்றுலா பயணிகள் மீது நடந்த தாக்குதல் மிக 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 மோசமான தாக்குதல். அந்த தீவிரவாதிகள் மனிதர்களே கிடையாது. அவர்களுக்கு கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் காட்டவே கூடாது அப்படின்றதுதான் எல்லாருடைய எண்ணம், நம்முடைய எண்ணமும் அதே போலதான். உரிய தண்டனை கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும், அதுல மாற்று கருத்து எதுவுமே கிடையாது. அதே நேரத்துல நம் அருகில் இருக்கக்கூடிய உறவுகளை இதன் காரணமாக வைத்துக்கொண்டு அவர்களை உதாசீன செய்ய வேண்டும் அப்படின்று சொல்லக்கூடிய நபர்களை உடனடியாக அவர்களை பாத்தீங்கன்னா நம்மிடம் இருந்து நீக்கணும், அவர்கள் மீது நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கணும் அப்படின்றத நம்ம கேட்டுக்கிறோம். அதே போல இந்த இறந்த 28 பேருக்கும் நம்முடைய சார்பாக ஆழ்ந்த அனுதாபங்கள். இது மாதிரியான சம்பவங்கள் இது போல நடக்கக்கூடாது. இன்னமும் குறிப்பிட்ட இளைவடையில ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடைபெறணும் அப்படின்ற மாதிரி நடக்கிற மாதிரி தான் அந்த ஒவ்வொரு சம்பவம் நடைபெறுது. இதற்கு கூடிய விரைவில் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கணும் அப்படின்றது தான் நாம கேட்டுக்கிறோம். மிக்க நன்றி, வணக்கம். மதம் என பிறந்தது போதும், மனிதம் ஒன்றே தீர்வாகும்.